திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினாலே அங்குள்ள சந்தைகளும் கிராமங்களும் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அபாயகரமான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் 165 பேர் இந்த வெள்ளத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், இந்தியர்களில் 300 பேர் மாயமாகி இருக்கிறார்கள் என்றும், ஆயிரக்கணக்கான பேரை காணவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சீனா நேபாள எல்லையில் உள்ள ரசுவாகதி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள பனிச்சறுக்கினாலே இந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்காக அங்குள்ள லெண்டே என்று சொல்லப்படுகிற ஆற்றின் ஓட்டமானது தடை செய்யப்பட்டபடியினாலே தான் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திரிசூலி பஜார், அது மட்டுமல்ல தேவிகாட் என்று சொல்லப்படுகிற இந்த 2 பகுதிகளும் தண்ணீராலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது திரிசூலி என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றங்கரையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைரேனி என்று சொல்லப்படுகிற அந்த நெடுஞ்சாலை பகுதி முழுவதிலும் தண்ணீராலே மூடப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இன்னமும் பல்லாயிரக்கணக்கான பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் வெள்ளத்திலே பலர் மாயமாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வரையிலும் மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆயினும் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறபடியினாலே தற்போது வரையிலும் மீட்பு பணிகள் துரிதமாக நடத்தப்பட முடியாமல் இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவும் தன்னுடைய விமானப்படை மூலமாக அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு அது முன் வந்திருக்கிறது. அதே போல இந்தியா முழுவதிலும் இருந்து நேபாளத்துக்கு உதவி செய்ய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றன. நாமும் இப்பொழுது இந்த நேபாள பகுதியை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து அதிகரித்து வருகிற இந்த வெள்ளப்பெருக்கு நிறுத்தப்பட்டு ஆங்காங்கே மக்கள் ஆங்காங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே மக்கள் மத்தியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது துரிதமாக நடந்து பத்திரமாக ஜனங்கள் மீட்கப்பட, மீண்டும் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரிக்காமல் இருக்க கர்த்தர் மனமிறங்கி உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க, ஆங்காங்கே மாயமானவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் பத்திரமாக ஒப்படைக்கப்பட, இந்த நேபாளத்தின் மீட்பிற்காக இந்த நேபாளத்தில் உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேபாளத்திலே நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினாலே ஆண்டவரே 165 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தகப்பனே நூற்றுக்கணக்கான பேர் ஆண்டவரே தகப்பனே மீண்டும் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதி இருப்பதாக கூறப்படுகிறதே. இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறதே. கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த பகுதியிலே நல்ல ஒரு ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, சூழ்நிலை உண்டாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரிகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே மனம் இறங்கி இந்த நேபாளத்திற்காக ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே தகப்பனே அதிகரித்து வருகிற வெள்ளப்பெருக்கு குறைக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் பாதுகாக்கப்பட, ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, மாறி வருகிற கால சீதோஷலையானது ஜனங்களை பாதிக்காமல் இருக்க முடிய இறக்கத்திற்காக மன்றோடு ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.